தளபதியோட ஒரே நோக்கம் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாக்காளர் சேர்க்கை முகாம் நடக்குது, அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒவ்வொரு வீடுகளிலும் 10 நிமிடம் இப்படியே வீடு வீடாக சென்று தாவேகா நிர்வாகிகள் செய்த சம்பவம்தான் இன்று அரசியல் கட்சி தலைவர்களையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரியில் தொடங்கினார் நடிகர் விஜய். கட்சி தொடங்கிய அடுத்த மாதமே உறுப்பினர் சேர்க்கையும் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் இருந்து மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த பலரும் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். அண்மையில் விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டுக்கு பின் பல அதிரடி உத்தரவுகளை கட்சி நிர்வாகிகளுக்கு பிறப்பித்து வருகிறார் விஜய். குறிப்பாக தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகளை பறக்கவிட வேண்டும், நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விஜயின் உத்தரவுப்படி தாவேகா நிர்வாகிகள் பலரும் அந்தந்த மாவட்டங்களில் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் புதிய வாக்காளர் பெயர் சேர்க்கை முகாமிற்கு வித்தியாசமான முறையில் அழைப்பிதழ் மற்றும் போஸ்டர் அடித்து பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றனர். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளும் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. கும்பகோணத்தில் நடைபெறும் வாக்காளர் முகாமில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்க வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வித்தியாசமான முறையில் அழைப்பிதழ் வடிவில் கும்பகோணம் முழுவதும் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் தாவேகா நிர்வாகிகள். அது மட்டுமின்றி மக்களை கவரும் வகையில் விழிப்புணர்வு பதாகைகளை அழைப்பிதழ்களாக அச்சடித்து பழங்கள், வெற்றிலை பாக்கு வைத்து வீடு வீடாக சென்று அழைப்பு விடுத்து வருகின்றனர். ஒவ்வொரு வீடுகளிலும் 10 நிமிடம் இப்படியே வீடு வீடாக சென்று தாவேகா நிர்வாகிகள் செய்த சம்பவம்தான் இன்று அரசியல் கட்சி தலைவர்களையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது.